ஹெல்த்தியாகவும் இருக்கணும், உடனே ரெடி ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது, கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதை பண்ணிடலாம். நம்ம இது பண்ணுறதுக்கு அதிக இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் அளவு கஞ்சி மாவு எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலராக வீட்டுக்கு கஞ்சி மாவு செய்வோம் இல்லையா, அந்த கஞ்சி மாவு. இது வந்து உளுந்து கஞ்சி மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இது. அதில் 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி, இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. இது தோசை மாதிரி ஊற்றி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு அதிக டைமெல்லாம் இருக்காது. இதுக்கு ஊற வைக்கணும், இதை புளிக்க வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது கலந்த உடனே நம்ம டைரெக்டாக உடனே இதை தோசை சுட்டு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். இந்த தோசைக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சேம் டைம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ரெசிப்பிலலாம் வெள்ளை உளுந்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த ரெசிப்பிலலாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரு சிலதுக்கு வந்து கருப்பு உளுந்து நல்லா இருக்காது, வெள்ளை உளுந்து தான் சரியாக இருக்கும். அதனால் எதுக்கு வெள்ளை உளுந்து வேணுமோ அதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு கை அளவு கீரை சேர்த்துக்க போகிறேன். கீரை வந்து நான் முளைக்கீரை சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் அரைக்கீரை சிறுகீரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த காம்பு பகுதி நீக்கிட்டு இலை மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் பொழுது நம்ம ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம், பாதி வெங்காயம் தக்காளி வதங்கினாலே போதும் நம்ம எடுத்துருவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இதில் நம்ம கீரை சேர்த்துருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விடும். கீரையோட கலர் கொஞ்சம் மாறி வரும்பொழுது அப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா வந்து சுருங்கிடும், அந்த சூட்டில் நல்லா சுருங்கிடும் இல்லையா. அந்த டைமில் வந்து கீரையை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கூட கொடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கீரை சேர்த்ததுனால நல்லா இருக்காதுன்னெலாம் நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கீரையோட வாசனை கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் ரொம்ப பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க மாவை நம்ம நீர் தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துருங்க. தண்ணி கலந்துட்டு இதே மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்கும். நீங்கள் மாவில் வெங்காயம்லாம் போட்டுட்டு நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, ஒரு சில டைம் நீங்கள் அந்த மாதிரி சுடுறதை விட இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு ஊற்றி நீங்கள் தோசை சுடும்போது ரொம்ப சூப்பராக வரும். தோசை ஒட்டவும் ஒட்டாது, அதே மாதிரி ஒரு வெங்காயம் கூட உதிரவும் உதிராது. நாம் வெங்காய தோசைலாம் சுடும்போது ஒரு சில டைம் மேலே தூவுவோம் வெங்காயத்தை. அந்த மாதிரி தூவி விடும்போது என்ன ஆகும்னா திருப்பி போடும்போது வெங்காயம் எல்லாம் உதிர்ந்துடும். அந்த மாதிரியில் உதிராமல் இருக்கும். நீங்கள் இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். இது வந்து நம்ம ராகி தோசை மாதிரி இருக்காது, சாப்பிடும்போது ராகி தோசை ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட்டு வரவே வராது. இதில் நம்ம எல்லா மாவும் கலந்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச் இந்த மாதிரிலாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.